திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல கைமாறு கொடுத்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாடல்ல மாணிக்கவாசகர், இறைவா உன்னை வாயால நான் வாழ்த்தி பாடவும் இல்லை, என் உடம்ப வருத்தி அங்க பிரதட்சணம் பண்ணவும் இல்லை, உறுதியான பக்தியில நின்னு ஆழமான அன்பால உன்னை அழைக்கவும் இல்லை. மார்க்கண்டேயனோட உயிரை பறிக்க யமன் வந்தப்போ நீ யமனை மார்பில எட்டி உதைச்ச. இப்படி நீ தண்டிச்சதுக்கு பிறகு யமன் உன்னோட திருவடிய சரணடைஞ்சான். அது மாதிரி நீயும் என்ன தண்டிச்சாதான் நானும் உன்னோட திருவடிய சரணடைவேனோ அப்படின்னு பாடியிருப்பாரு. இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் சிவனடியார்களின் உயிரை சிவகணங்கள் எடுத்து வரணும் அப்படின்னு யமனுக்கு ஏன் இறைவன் கட்டளையிட்டாரு அப்படின்னு பார்ப்போம். மிருகண்ட முனிவருக்கு பிள்ளை பேரு இல்லாததுனால சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் புரிகிறார். சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து தீய குணங்களோடு கொண்ட 100 வயது வரை வாழக்கூடிய புதல்வன் வேண்டுமா, அல்லது 16 வருடங்கள் மட்டுமே வாழக்கூடிய நற்குணங்களோடு கூடிய புதல்வன் வேண்டுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு மிருகண்ட முனிவரும் 16 வருடங்கள் மட்டுமே வாழக்கூடிய நற்குணங்கள் கொண்ட புதல்வன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் அப்படின்னு பெயர் சூட்டி வளர்க்கிறாரு. மார்க்கண்டேயனுக்கு 16 வயது வந்ததும் யமன் அவன் உயிரை பறிக்க பாசக்கயிற்று வீசுவாரு. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி தழுவுக்குவாரு. யமன் கயிற்றை இழுக்கிறாரு. அப்போ சிவலிங்கத்திலிருந்து கோபத்தோடு சிவபெருமான் ருத்ர ரூபத்துல வெளிப்படுறாரு. கோபத்தோட யமனோட நெஞ்சில உதைக்கிறாரு. யமன் சுருண்டு தரையில விழுந்துடுவாரு. மார்க்கண்டேயனுக்கு இறைவன் என்றும் 16 வயதுடன் சிரஞ்சீவியாக இருக்கிற வரத்தையும் கொடுக்கிறாரு. காலம் உருண்டோடுது. பிரிந்த உயிர்கள் மரணம் இல்லாததுனால ரொம்ப முதுமையடைந்து கஷ்டப்படுறாங்க. இதனால உலகத்துல இட நெருக்கடியும் வருது. திருமாலோட தலைமையில தேவர்கள் எல்லாம் கையிலைக்கு போய் சிவபெருமான் கிட்ட யமனை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இறைவனும் யமனை உயிர்ப்பிக்கிறாரு. இறைவன் அப்போ யமன் கிட்ட சொல்றாரு, இனி நீ சிவனடியார்களின் உயிரை பறிக்க கூடாது. சிவனடியார்களோட வாழ்நாள் இறுதியில் நம்ம சிவகணங்களால அவர்கள் இங்கு அழைத்து வரப்பட்டு உரிய இடங்களில் அமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்று முதல் சிவனடியார்களின் உயிரை யமன் எடுக்க வரமாட்டார். சிவகணங்களே அவர்களை அழைத்து செல்ல வருவார்கள். இந்த வரலாற்றை கந்த புராணம், அசுர காண்டம், மார்க்கண்டேய படலத்துல விரிவாக கூறப்பட்டிருக்கு. யமன் மார்க்கண்டேயனோட உயிரை எடுக்கிறதுக்காக சிவபெருமானை எதிர்க்கும் போது இறைவனோட திருவடி தன் மார்பில் தீண்டப்பெறும் பேரு பெறான். இதைத்தான் மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல தாளுரும் கூற்ற அப்படின்னு சொல்றாரு. அதாவது அயராத அன்பினால சிவபெருமானை அழைக்காம யமனை போல செய்றேனே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறைவன் முன்னாடி போய் பாசக்கயிறு வீசி இறைவனோட திருவடினால உதைப்பட்டதை சொல்றாரு. அன்பால அழைச்சி உன்னை அடையும் பேர் எனக்கு இல்ல, ஆனாலும் வம்பால யமன் உன்னை எதிர்த்து திருவடி பேரு பெற்றது மாதிரி ஒரு திருவடி பேற்றையாச்சும் நான் பெற மாட்டேனா, அப்படியாச்சும் எனக்கு உன்னோட திருவடி பேரு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி பாடியிருக்காரு மாணிக்கவாசகர். இதைத்தான் போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன், ஏற்று வந்து எதிர் தாமரை தாளுரும் குற்றம் வந்தது ஒரு கொள்கையே என் கொள்கையே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.